வணக்கம். எங்களது பள்ளி மாணவர்கள் அனைவரும் 50 ஆண்டு பொன்விழாவை கொண்டாடும் விதமாக இன்று மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் படித்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பள்ளி மாணவருடைய கழிவறையை ரீஒர்க் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் உடைந்த கிளாஸ் செட்டு மற்றும் மேல்கூரை அமைத்து கொடுத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் அளவில் நாங்கள் பராமரிப்பு செய்ய அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டு தலைமை ஆசிரியர் கூறியபடி புரவலர் திட்டத்திற்கு 100 பேரை எங்களது முன்னாள் மாணவர்கள் எங்கள் செட்டு அதுக்கு அடுத்த செட்டு மாதிரி இந்த 25 ஆண்டில் உள்ள முன்னாள் மாணவர்களை கொண்டு மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவிப்பது, நிறைய முன்னாள் மாணவர்களை புரவலாக சேர்ப்பது எங்கள் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று இத்தருணத்தில் எங்கள் நண்பர்கள் அனைவரும் சார்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் டிவி அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 50 ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளியில் படித்த சக மாணவர்களுடன் சந்திப்பது மிக ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கிறது. நான் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் தான் படித்தேன். நான் இன்னைக்கு ஒரு மருத்துவனா வரத்துக்கு இந்த பள்ளியினுடைய ஒரு எழுத்து தான் காரணம். அந்த ஆசிரியர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஒரு மருத்துவனா வந்துட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்க இந்த 50 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது. நாங்கள் படித்த பள்ளின்ற ஒரு பெருமை இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய ஒரு மேம்பாட்டுக்காகவும் மேலும் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக எங்கள் பள்ளி, இது எனது பள்ளி, கண்டிப்பாக சிறப்பாக இருப்போம். அப்ப இருந்த முன்ன கல்வி முறைங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னாக்கா மாணவனை மாணவனாக இல்லாமல் மிகுந்த ஒரு அறிவாளியாக ஆக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ஏன்னா அப்ப இருந்த ஆசிரியர் அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா கணித ஆசிரியரோ பூகோள ஆசிரியரோ அல்லது ஆங்கில ஆசிரியரோ எங்களை படிக்க வைத்தார்கள். சாதாரணமா இருக்கக்கூடிய அன்னைக்கு அவர்களுடைய ஒரு கண்டிப்பு நாங்கள் சிறந்த மாணவனாக வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஓடுகிறோம். அதனால அப்பத்த ஒரு ஆசிரியர்களை நாங்கள் நினைவு கூறும் வகையிலாகவும் 50 ஆண்டுகள் கழித்து நாங்கள் சந்திப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த பள்ளியில படித்து இன்றைக்கு நான் PhD லெவல்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்திருக்கேன்னா இந்த பள்ளிக்கு பெருமை என்னன்னா அவங்க எங்களுக்கு சேர்த்ததை விட நாங்கள் பெருமைப்படுறோம். இத்தனை வருடங்களா இருந்து எங்களோட நண்பர்களோட சிநேகிதிகளோட பார்த்தது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இது மேல் இந்த பள்ளிகள் நல்லா வரணும்னா அரசு பள்ளிக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்கணும். எங்களுக்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் அப்போ பிரைவேட்டு கிடையாது, கவர்மெண்ட் கான்வென்ட் எதுவுமே இல்லை. எல்லாமே சுற்றுவட்ட கிராமம் ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுனால எல்லாரோட சிநேகிதங்களும் எங்களுக்கு நல்லா கிடைச்சது. படிப்பும் நல்லா இருந்தது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் கிடைச்ச ஒரு பள்ளிக்கூடம் எதுன்னா எங்களோட பள்ளிக்கூடம். இன்னைக்கு சென்னையில் இருந்து இத்தனை வருஷம் இருந்து பண்ணிட்டு இன்னைக்கு வரணும்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அதை விட மற்ற மகிழ்ச்சி வேற எந்த இதுவுமே கிடையாது. எங்கள் குழந்தைங்க நாங்கள் படித்ததுனால இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளும் நல்ல ஒரு போஸ்ட்ல எல்லாமே மெடிக்கல் எல்லா இதுலேயுமே நல்ல ஒரு இதில் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் உங்களை பார்த்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.